வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப சத்தான சுவையான உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பு நான் உடைச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்பு வெள்ளை உடைச்ச உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். வாங்க இப்போ அதெல்லாத்தையும் வரும். கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதில் நான் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். செவக்கவும் வேணும். நீங்கள் ஃபுல்லாகவே கருப்பு உளுந்து மட்டுமே சேர்த்து செய்யலாம். அப்படி செய்யும்போது கஞ்சி கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுக்காக தான் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்க்கறது. இது இப்போ நல்லா செவந்துருச்சு. நான் எடுத்து அடுத்தது அதே மாதிரி 1 கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பையும் நான் வறுத்துக்கிறேன். வெள்ளை உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. நான் இதையும் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்ச பச்சரிசி நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் எடுத்து இதையும் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வாசனை வருது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின உடனே இதை நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மெல்லிஸாக உள்ள கண்ணுள்ள சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா கடைசி வரைக்கும் அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சலித்து எடுத்துட்டேன். இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது. இதை நம்ம இட்லி மிளகாய் தூள் செய்யும்போது அதோட கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடர்லேருந்து 2 ஸ்பூன், நான் 2 கப்பு கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு நான் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கிற பதம் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சு உளுந்து கலந்துக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி தலை கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம உளுந்து கரைச்சி வச்சது இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும். நம்ம கஞ்சி நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் பதம். இதில் நான் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். திதிப்பு நமக்கு தேவையான அளவு நமக்கு ஒவ்வொருத்தரோட இஷ்ட பிரகாரம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். வெல்லமும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீர்த்தா மாதிரி ஆகும். அதனால ஒன்று கூடி இது கொஞ்சம் குறுகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். வெல்லமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குறுகிடுச்சு. நீங்கள் கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் நான் எடுத்து வச்ச தேங்காய் பால் அதுவும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. உங்களுக்கு தேங்காய் பால் இதில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்து கலக்கும் போதே 1 கிளாஸு கூட அதிகமாக விட்டுடுங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம விரத நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடாம தான் எல்லா வேலையும் செய்வோம். அந்த டயத்தில் நம்ம காப்பியாக குடிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி பண்ணி குடிச்சிட்டோன்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அன்றைக்கி உள்ள ஃபுல் டேக்குள்ள ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடச்சிரும். அதை மாதிரி பீரியட் டயத்துலையும் இந்த கஞ்சி போட்டு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.